வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இஞ்சிமேடு வரதராஜ பெருமாள் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வேள்விகள் செய்வதன் மூலம் நம் வாழ்வுக்கு தேவையான சகலத்தையும் அதே வேளையில் பெருமாளின் அனுகிரகத்தையும் பெற முடியும் என்பது நம்பிக்கை. தேவர்கள் முதல் ரிஷிகள், மன்னர்கள் வரை அனைவரும் வேள்வி செய்து இறைவனை வழிபட்டனர். அப்படி வேள்விகள் செய்வதற்காகவே புகழ்பெற்ற ஊர்தான் இஞ்சிமேடு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சேத்துப்பட்டு சாலையில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இஞ்சிமேடு வரதராஜ பெருமாள் திருக்கோவில். பாகுநதி என்ற பெயரில் ஓடும் புண்ணிய நதி செய்யாறு. இது முருகப்பெருமான் கருணையால் உருவான நதி என்பர். இந்த நதிக்கரையில் தான் அமைந்திருக்கிறது இஞ்சிமேடு திருத்தலம். இதற்கு அக்காலத்தில் யக்ஞ வேதிகை என்கிற பெயர் உண்டு. பெருமாளே வேதியராக முன்னின்று முதல் யக்ஞத்தை நடத்தி கொடுத்தார் என்பதால் இங்குள்ள பெருமாள் அருள்மிகு யக்ஞ நாராயணர் என்றே அழைக்கப்பட்டார். யக்ஞ ரட்சனாக ஸ்ரீராமன் அருள் வழங்க அவர் கரத்தில் உள்ள ஸ்ரீராமபாணத்தில் ஸ்ரீ நரசிம்மம் எழுந்தருளும் அபூர்வ கஷேத்திரம் இது. மேலும் நரசிம்மர் இங்கே ஸ்ரீ கல்யாண லட்சுமி நரசிம்மராக அருள் பாலிப்பதால் திருமண தடை நீங்கும் தலமாகவும் திகழ்கிறது இஞ்சிமேடு. இந்த திருத்தலத்தில் பக்தவச்சலனாக தீனதயாளனாக எழுந்தருளி அடியார்களின் குறைகள் அனைத்தையும் தீர்த்து வைத்து அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார் வரதராஜ பெருமாள். இந்த புண்ணிய பூமியின் பெருமையை உலகறியச் செய்ய திருவுளம் கொண்ட ஸ்ரீராமபிரான் சீதா லட்சுமண சமேதராக இங்கு சேவை சாதிக்கிறார். இங்குள்ள ஸ்ரீராமனின் மூல விக்கிரகம் ஸ்ரீ பரத்வாஜ முனிவரின் திருக்கரங்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாம். இங்கே ஸ்ரீராமபிரான் தன் திருக்கரத்தில் ஏந்தியிருக்கும் வில்லின் மேற்புறத்தில் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி எழுந்தருளி இருப்பது வேறெங்கும் காண்பதற்கரிய தரிசனமாகும். ஸ்ரீராமபிரானின் திருச்சன்னதியில் சிறிய திருவடியாம் அஞ்சனை மைந்தன் அஞ்சலி ஹஸ்தத்தில் ஸ்ரீராமனை தொழுதவாறு எழுந்தருளியுள்ளார். இத்திருக்கோவிலில் தனிச்சன்னதியில் அருள் புரிகிறார் ஸ்ரீ பெருந்தேவி தாயார். திருமண தடை மற்றும் மகப்பேறு வேண்டும் அன்பர்கள் இந்த திருக்கோவிலுக்கு வருகை தந்து பெருந்தேவி தாயாருக்கு மஞ்சள் மாலை சாற்றுவதாக வேண்டிக் கொள்கிறார்கள். தொடர்ந்து வீட்டில் தாயாரை நினைத்து மனமுருக வேண்டி 4க்கு 1 என மஞ்சளை எடுத்து பூஜை அறையில் வைக்கிறார்கள். இந்த வழிபாடு ஆரம்பித்து எண்ணி 48 நாட்களுக்குள் நிச்சயமாக தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறுவதாக நம்புகிறார்கள். வேண்டுதல் நிறைவேறியதும் மஞ்சளை மாலையாக தொடுத்து வந்து தாயாருக்கு மாலையாக சமர்ப்பிக்கிறார்கள். இப்படி தினம்தோறும் தாயாரின் சந்நிதியில் குவியும் மஞ்சள் மாலைகளே அன்னையின் கருணை திறனுக்கு சாட்சி. இஞ்சிமேடு புராண காலத்தில் ஸ்ரீ நரசிங்கபுரம் என்றே பூஜிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே இத்தலத்தில் ஸ்ரீ நரசிம்மர் ஸ்ரீ கல்யாண லட்சுமி நரசிம்மராக பேரழகுடனும் பெரும் ஆற்றலுடனும் எழுந்தருளியுள்ளார். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரின் சந்நிதியில் தன் தந்தை ரண்யகசிபுவுக்கும் நற்கதி அளிக்க வேண்டும் என்று பிரகலாதன் பெருமாளை தொழுதவாறு எழுந்தருளியிருப்பது அற்புதமான திருக்காட்சி. ஸ்ரீ நரசிம்மரின் திருவடியில் கருடன் எழுந்தருளி இருப்பதும் சிறப்பு. ஸ்ரீ கல்யாண லட்சுமி நரசிம்மருக்கு மாதந்தோறும் சுவாதி நட்சத்திர திருநாளன்று சுவாதி மகா ஹோமம் மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. அன்றைய தினம் கல்யாண நரசிம்மருக்கு திருமஞ்சனமும் விசேஷ ஆராதனைகளும் நடைபெறுகின்றன. வெள்ளி கவசம் தரித்து பூக்குவியல்கள் மத்தியில் சிறப்பு அலங்காரத்தில் கோடி சூரிய பிரகாசனாக காட்சி தரும் நரசிம்ம பெருமானை காண கண்கோடி வேண்டும். மேலும் சுவாதி நட்சத்திர நாளில் இங்கே நடைபெறும் சுவாதி ஹோமத்தில் கலந்து கொள்ள சகல வரங்களும் கிடைக்கும் என்கிறார்கள் பக்தர்கள். வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் ஒருமுறை இந்த ஆலயத்திற்கு சென்று வாருங்கள். காரிய தடைகள் விலகி உங்கள் வாழ்வில் சுபங்கள் கைகூடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.